வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் முத்து. நாம் இப்போ கோவாவில் இருக்கோம். கோவா சீரீஸ் போய்கிட்டுருக்கு. டே 1 பார்த்தாச்சு. டே 2வோட ஃபஸ்ட் ஹாஃபையும் பார்த்துட்டோம். ஸ்னோ பார்க் போயிருந்தோம். இந்த 2 வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டே 2வோட செகண்ட் ஹாஃபாக சில பல ஃபோர்ட்ஸ், ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்ஸ், இந்த மாதிரி இடம்லாம் கோவாவில் பார்க்க போகிறோம். மிஸ்ஸே பண்ணக்கூடாத இடங்கள் இதெல்லாம் கோவாவில். எல்லாருமே கோவா அப்படின்னோடனே இங்கே இருக்கக்கூடிய பீச், நைட் லைஃப், க்யூட்டான கேஃபேஸ், இந்த மாதிரி தான் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் கோவாவுக்கு வர ஒவ்வொருத்தரும் நீங்கள் ஃபேமிலியாக போனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு போனாலும் சரி, கப்புள்ஸாக போனாலும் சரி, இந்த இடத்த பார்க்காம கண்டிப்பாக போகவே போகாதீங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான இடம் இந்த ஃபோர்ட் அகோடா. அப்படியே ஒரு டைம் ட்ராவல் எடுத்து பின்னாடி அந்த போர்ச்சுகீஸ் பீரியடுக்கே போயிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு வரோம் இந்த அகோடா ஃபோர்ட்டு தானே, அது ஒரு மாதிரி சாதாரணமாக தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. செம்மையாக இருந்தது இந்த ஃபோர்ட்டு. நம்ம ஸ்டே பண்ணியிருந்த இடம் பாகாவில். அங்கே தான் ஸ்னோ பார்க் இருந்தது. அதை முடிச்சுட்டு அங்கேருந்து கரெக்டாக ஒரு 9 கிலோமீட்டர்ஸில் இந்த அகோடா ஃபோர்ட் லொக்கேட் ஆகிருக்கு. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு வெளியே நிறையா குட்டி குட்டி ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்காக நீங்கள் வெளியே லெமன் ஜூஸோ ஏதோ வாங்கி குடிச்சிட்டு நிறைய தண்ணி பாட்டில் கேரி பண்ணிக்கோங்க. குழந்தைங்களெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரிஃபரபிளி ஷூஸ் வேர் பண்ணிக்கோங்க. நேராக உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும். ஒரு ஆளுக்கு சார்ஜ் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ். கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி கிளைம் பண்ணுற மாதிரியெல்லாம் இருக்காது. ஸோ தாராளமாக கொஞ்சம் வயசானவங்க நடக்க முடியும் அப்படிங்கிறவங்க நடக்கலாம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கோவா அப்படிங்கிறது ஒரு போர்ச்சுகீஸ் காலனி இருக்கக்கூடிய இடம் தான். ஃபுல்லாகவே போர்ச்சுகீஸ் பீப்புள் தான் வந்து இதை கான்கர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த அகோடா ஃபோர்ட்டை ஏன் கட்டினாங்க அப்படின்னா, இந்த போர்ச்சுகீஸ் ஆளுங்களை வந்து நிறைய இந்த முக்கியமாக யூரோப் சைடில் இருக்கிற கண்ட்ரீஸ் எல்லாம் ரொம்ப தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. டச்சு, ஃப்ரெஞ்சு, அப்புறம் பிரிட்டிஷ் பீப்புள், அந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக கட்டப்பட்ட கோட்டை தான் இந்த அகோடா ஃபோர்ட்டு. இந்த அகோடா ஃபோர்ட்டில் பார்த்திங்கன்னா 2 லேயராக கட்டியிருக்காங்க. ஒன்று லோவர் பார்ட் அண்ட் இன்னொன்று அப்பர் பார்ட் அப்படின்ட்டு. இப்போ நம்ம நடக்கிற இந்த இடம் தான் வந்து லோவர் சேம்பர். இந்த லோவர் இடத்துல தான் வந்து ஷிப்ஸ், போர்ச்சுகீஸ் ஆளுங்களோட ஷிப்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறது, அது எல்லாமே இந்த இடத்துல தான். அப்படியே இது வழியாக போகும்போது நம்ம அந்த அப்பர் ஃபோர்ட்டை அட்டெண்ட் பண்ணிடலாம். இதை சுற்றி, இந்த கோட்டையை சுற்றி பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே அகழி இருக்குது. அந்த அகழி வந்து ஒரு காஞ்ச ட்ரையான அகழி தான். அதோட அகலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 6.5 மீட்டராகவும் அதோட டெப்த்து வந்து 5.20 மீட்டர்ஸாகவும் இருந்திருக்கு. அப்படியே நம்ம உள்ளே போயிட்டோம். 2 வழியில் நம்ம ஏறிக்கலாம். ஸ்ட்ரைட்டாகவும் போகலாம், இல்லைனா ரைட் சைடு, எல்லாமே ஒரே வழி தான் வரும். இங்கே உள்ள கோவாவில் இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸோட பிக்சர்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இது ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஸ்பாட்டு. அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த இடத்துல பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. இந்த ஃபோர்ட் எங்கே கட்டியிருக்காங்கன்னா, மண்டோவி ஆரோட அந்த கரையில் தான் இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த இடம் தான் இந்த போர்ச்சுகீஸ் ஆளுங்களுக்கு ஒரு நேச்சுரலான ஹார்பராகவே இருந்திருக்கு. ரொம்ப வசதியாக இருந்திருக்கு. அவங்க வந்து இந்தியாவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே. அந்த மாதிரி இந்தியாவில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஷிப்ஸ் எல்லாம் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் தேவை இல்லையா? என்ன தான் ஷிப்பில் வந்தாலும் அவங்களுக்கு நல்ல தண்ணி கண்டிப்பாக தேவை. அதுக்காகவும் இந்த இடத்துல ஒரு பெரிய வாட்டர் டேங்கே கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே, இந்த ரெட் கலரில் ஒரு டேங்க் மாதிரி இருக்குதா, ஒரு பெரிய செவரு மாதிரி ஒரு திட்டு மாதிரி இருக்குதுல்ல, இதுதான் அந்த வாட்டர்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடம். அந்த ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்டோர் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல, அந்த இடம் தான் இது. இதுக்குள்ளே தான் அவ்வளோ கேலன்ஸ் ஆஃப் வாட்டரையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க சொன்னோன்னா, அந்த வாட்டர் டேங்கோட ஃபுல் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னா 23,76,000 கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து அதில் பிடிக்குமா. அதை 5 டிவிஷன்ஸாக பிரித்து ஒவ்வொன்றுத்துலேயும் இறங்கிறதுக்காக ஒரு படிக்கட்டெல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து ஏஷியாலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதோட லோவர் பார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஷிப்ஸ் எல்லாம் ரொம்ப சேஃபாக வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு இடத்தையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பர் போர்ட்டில் தான் கன் பவுடர் ரூம், கேப்டனுக்கான ஒரு ரூமு, அதாவது கேப்டனோட கோட்டை, வாட்டர் டேங்க்கு, லைட் ஹவுஸ் எல்லாமே வந்து இந்த டாப் போர்ஷனில் தான் இருக்குது. அதே மாதிரி இதை சுற்றி ஒரு பெரிய வாலும் கட்டி வச்சுருக்காங்க.
இதுக்குள்ளே என்ட்ராகி அதோட 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன குன்று மேலே ஏறி அப்படியே போகிற மாதிரி வழி இருக்குது. அங்கே போய் பார்க்கும்போது அந்த கம்ப்ளீட்டாக எந்தெந்த ஷிப்ஸ் வருது என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து அப்போ இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே ஒரு சீக்ரெட் எஸ்கேப் ரூமும் இருந்திருக்கு. அதாவது சுரங்கப்பாதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே இதுக்குள்ளவே இருந்திருக்கு. இந்த லைட் ஹவுஸை எப்போ கட்டியிருக்காங்கன்னா 1864 கட்டியிருக்காங்க. இதுவும் ஏஷியாவில் ஒரு பழமையான லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா மார்முகோக்கும் கேலங்குட்டே பீச்சுக்கும் நடுவில் இருக்குது. ஆரம்பத்தில் இந்த லைட் ஹவுஸ்லேருந்து லைட் வந்து 7 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து லைட்டை எமிட் பண்ணிகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அதாவது 1834 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 30 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் இது வந்து அடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா லைட் ஹவுஸையே எடுத்துகிட்டு புதுசாக ஒன்று ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க 1976. அதுக்கப்புறம் இது டோட்டலாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போர்ச்சுகீஸ் வந்து அவங்களுடைய ஆட்சி இங்கே இல்லை. இப்போது கம்ப்ளீட்டாக ஒரு மியூசியமாகவும் நம்ம மக்கள் சுற்றி பார்க்குற ஒரு இடமாகவும் மாறிடுச்சு. நம்ம இங்கேருந்து நேராக அடுத்து போகிற இடம் தான் வந்து அகோடா ஜெயில். அது எதுக்காக கட்டினாங்கன்னா இங்கே ரொம்ப பேர் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இல்லையா, அவங்கள வைக்கிறதுக்காக கட்டினது தான் அந்த அகோடா ஜெயில். நம்ம நேராக இப்போ அங்கே தான் போகிறோம். இதுக்கு ரொம்பவே பக்கத்தில் தான் இருக்குது. வித்தின் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான். அங்கே போயிட்டு அதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறத அங்கேருந்து பார்க்கலாம். நேராக அகோடா ஜெயிலுக்கு வந்துட்டோம். நம்ம அவ்வளோ ஒரு சூப்பரான இடமா இருக்குங்க. இதை பார்த்தா ஜெயில் மாதிரியே இல்லை, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ உள்ளே என்ட்ரு ஆகுறோம். இதுதான் அந்த என்ட்ரி ஃபேர். ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஃபேர் அப்படிங்கிறது இந்த டிஸ்பிளேல இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ளே என்ட்ரு ஆகும்போது எல்லாருக்குமே கையில் ஒரு டேக் மாதிரி கட்டிடுறாங்க. உள்ளே அப்படியே போகிறோம். கண்டிப்பாக பார்க்குற யாருமே இதை ஒரு ஜெயிலுன்னே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இது வந்து கோவாவை ஆட்சி செஞ்சுட்டு வந்த சல்சார் அப்படிங்கிற ஒருத்தர் அவரோட பீரியடில் கட்டப்பட்டது தான் இந்த ஜெயிலு. 1612 அந்த டைமில் கட்டினது தான் இது. எதுக்காகனா போர்ச்சுகீஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போது மற்ற ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ட்ரபிள் பண்ணுறனால அவங்கள வைக்கிறதுக்காக, அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக கட்டினது தான் இந்த ஜெயில். இந்த இடத்துக்கு அகோடான்னு பேர் வந்ததுக்கு காரணம், ஏன்னா இங்கே வந்து ஃப்ரெஷ் வாட்டர் கிடைக்குதுன்னு சொன்னேன்ல, நீர் ஊற்று. போர்ச்சுகீஸில் அகோடா அப்படின்னா தண்ணி அப்படின்னு அர்த்தமா. அதனால தான் இந்த இடத்துக்கு அகோடா அப்படின்னு பேர் வந்தது. சுற்றி அரேபியன் சி, அந்த மண்டோவி ஆறும் இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்தோட நார்த் போர்ஷன் தான் ஃபோர்ட்டாகவும் அதோட சவுத் போர்ஷன் தான் ஜெயிலாகவும் மாறி இருக்கு. ஸோ அப்போ ஆரம்பிச்சது 1612 ஆரம்பித்தது, கிட்டத்தட்ட 2015 வரைக்குமே இந்த ஜெயில் வந்து ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு தான் இருந்திருக்கு. 2015க்கு அப்புறம் இந்த ஜெயில் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 இந்த ஜெயிலை வந்து ஒரு மியூசியமாகவும் மாற்றிட்டாங்க. இது நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது கோவாவோட டார்க்கர் சைடு நல்லாவே தெரியுது. கோவாவில் எல்லோரும் எப்படி அவங்களுடைய ஃப்ரீடம்காக போராடி இருக்காங்க, கோவாவோட லிபரேஷனுக்காக எப்படியெல்லாம் போராடி இருக்காங்க, எல்லாமே இங்கே இருக்கிற மியூசியமில் அவ்வளோ ஒரு கிளியராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் அது எல்லாமே புரியும். அப்படியே நம்ம அந்த ஒரு பீரியடுக்கே போய் லிவ் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. இங்கே உள்ளே போக போக உங்களுக்கு இந்த மாதிரி கெனான்ஸ் தெரியுதா, அதாவது இது கெனான்ஸ் வந்து பீரங்கின்னு சொல்லுவாங்க. இது மொத்தமாக 79 கெனான்ஸ் இருக்குது. இது போர்ச்சுகீஸ் ஷிப்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக இந்த இடத்துல இப்படி பிளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த கடல் வந்து நல்லாவே தெரியுது. இதுதான் அந்த அரேபியன் சி. மண்டோவி ஆறும் இந்த இடத்துல தான் இருக்குது. அந்த 79ல் இப்போ கரண்ட்டாக 23 ஹிஸ்டாரிக்கல் கெனான்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்குறாங்க.
ஒரு ஹிஸ்ட்ரிக்காக வச்சுருக்காங்க. ஒரு கெனான்ஸும் எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுமா? அவ்வளோ அதோட வெயிட்டே பயங்கரமாக இருக்குது. இதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போதே தெரியல. இங்கே இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்பவே குட்டியாக இருக்குது. கரெக்டாக ஒரு 2க்கு 6 அடி அவ்வளோதான் இருக்கும் போல். இதில் எப்படி ஒரு ஆள் அடைச்சி வச்சாங்களா இல்லை பல பேர் அடைச்சி வச்சாங்களான்னு தெரியல நம்மளுக்கு. உள்ளே இருக்கிற மியூசியமில் நீங்கள் கோவாவோட ஜெயிலை பற்றி இல்லாமல் கோவாவை பற்றியுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி நிறையா எல்இடிஸ், அது ஒரு கேமாகவும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் டேக்குலர்லாம் போயிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் எல்லாத்தையும் போய் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஜாலியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இங்கே வந்தோம், நம்மளும் இந்த இடத்துல நுழைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃபியும் எடுத்து அங்கே போஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம் நம்மளும். இங்கே இருக்கிற எல்லா இடத்தையுமே எனக்கு ஏதோ படத்தில் பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங்காகவே இருக்குது. எனக்கு தான் அப்படி இருக்குதா இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு சொல்லுங்கள். ஆனால் என்ன படம்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது படத்தில் இந்த பிளேசஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது எந்தெந்த இடம் அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். चल
ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் போல. எடுத்துக்கூடா. அவ்வளோதான். லக்ஸி சோப்பில் யாரும் நம்மளோட டே 2 பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு லாங் டேவாகவே போச்சு. காலையில் ஸ்னோ பார்க்கில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஜெயிலில் முடிச்சிருக்கோம். இன்னும் நாங்கள் மத்தியானம் சாப்பிடக்கூட இல்லை. இதை முடிச்சுட்டு தான் நேராக சாப்பிட போனோம். டைம் அரவுண்டு ஒரு 4:30 5 ஆக போகுது. மழை வேறு பயங்கர இருட்டிட்டு வருது. எப்போ வேணாலும் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாங்கள் நேராக போயிட்டு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு தான் போவோம்னு நினைக்கிறேன். வேணுன்னா ரூமில் போய் கொஞ்சம் நேரம் அங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே கொஞ்சம் நேரம் பசங்களை வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணலாம். நான் டே 3யோட வீடியோவை போடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் தங்கியிருக்கிற அந்த ரெசார்ட்டோட வீடியோவை போடுறேன். ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசார்ட்டு. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நான் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.